குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா பயணிகள் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் ஒரு மருத்துவர்கள் விடுதியில் மோதியதாக அகமதாபாத்தில் உள்ள ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி ANI செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளார். காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பிற மீட்பு படையினர் விபத்து நடந்த சில நிமிடங்களில் சம்பவ இடத்தை அடைந்ததாக அவர் கூறுகிறார். மீட்பு பணிகள் இன்னும் நடந்து வருகின்றன. அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா A1171 விமானம் புறப்பட்ட 5 நிமிடங்களுக்கு பிறகு மதியம் 1:38 மணிக்கு குடியிருப்பு பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் 232 பயணிகள் இருந்தனர். அதில் பெரியவர்கள் 230 பேர், விமான பணியாளர்கள் 10 பேர், விமானிகள் 2 என மொத்தம் 242 பேர் இருந்தனர் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பதிவில் அகமதாபாத்தில் நடந்த சோகம், அதிர்ச்சி மற்றும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் இதயத்தை உடைக்கிறது. இந்த சோகமான நேரத்தில் எனது எண்ணங்கள் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ பாடுபடும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்தேன் என்று கூறியுள்ளார். இவர்களில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டன் நாட்டினர், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் மற்றும் 7 பேர் போர்த்துகீசிய நாட்டினர் என ஏர் இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்த விமானம் பிரிட்டன் நேரப்படி மாலை 6:25 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி இரவு 10:55 மணிக்கு தரையிறங்க திட்டமிடப்பட்டிருப்பதாக கேட்விக் விமான நிலையம் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக கேட்விக் விமான நிலைய நிர்வாகம் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்படும் போது விபத்துக்குள்ளான AI1171 விமானம் மாலை 6:25 மணிக்கு லண்டன் கேட்விக் விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டியிருந்தது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் விபத்து நடந்த இடத்தை அடைந்துள்ளன. விமான நிலைய பகுதிக்கு வெளியே புகை காணப்பட்டதாகவும் அதன் பிறகு மொத்த குழுவினரும் விசாரணைக்காக சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளதாகவும் அகமதாபாத் விமான நிலையத்தின் 1வது முனையத்தின் மேலாளர் BBC கிந்தியிடம் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள் என்றும், மேலும் தகவல்களை வழங்க 180056914444 என்ற பிரத்யேக பயணிகள் ஹாட்லைன் எண்ணையும் அமைத்துள்ளதாகவும் ஏர் இந்தியா கூறி வருகிறது. விமானம் விபத்துக்குள்ளான பிறகு தீப்பிடித்தது. தீயை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளன என்று தீயணைப்பு அதிகாரி ஜெயோஷ் காடியா தெரிவிக்கின்றார். விமான போக்குவரத்தை கண்காணிக்கும் அமைப்பான ஃப்ளைட் ரேடார் 24 அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்திய விமானம் AI1171 விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. அந்த விமானம் புறப்பட்ட சில வினாடிகளுக்கு பிறகு எங்களுக்கு கடைசி சிக்னல் கிடைத்தது என்று சமூக ஊடக தளமான எக்ஸில் பதிவிட்டுள்ளது. தரையிலிருந்து 425 அடி உயரத்தில் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தில் விமானம் சிக்னலை இழந்ததாக ஃப்ளைட் ரேடார் 24 தெரிவிக்கின்றது. ஃப்ளைட் ரேடார் 24 கூற்றுப்படி விபத்துக்குள்ளான விமானம் போயிங் 787 ட்ரீம்லைனர் ஆகும். அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வெளியே பதட்டமான உறவினர்களிடமிருந்து இப்போது எங்களுக்கு தகவல் வர தொடங்கி இருக்கிறது. அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனையில் இருக்கும் பூனம் படையில் தனது மைத்தூனில் லண்டன் செல்லும் விமானத்தில் இருந்ததாக ANI செய்தி நிறுவனத்திடம் கூறுகிறார். 1 மணி நேரத்திற்குள் விமானம் விபத்துக்குள்ளானதாக எனக்கு செய்தி கிடைத்தது. அதனால் நான் இங்கு வந்தேன் என்று அவர் கூறுகிறார். விமானம் விபத்துக்குள்ளான போது தனது மகன் மதிய உணவு இடைவேளைக்காக மருத்துவர்களின் விடுதிக்கு சென்றிருந்ததாக ரமிலா கூறுகிறார். அவர் 2வது மாடியில் இருந்து குதித்து காயமடைந்ததாகவும், ஆனால் அவர் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் கூறுகிறார். ANI செய்தி முகமையின் கூற்றுப்படி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் முதல்வர், மாநில உள்துறை அமைச்சர் மற்றும் காவல்துறை ஆணையரிடம் பேசியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என அவர் உறுதியளித்திருக்கின்றார். அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து சம்பவத்திற்கு குஜராத் மாநில முதல்வர் பூபேந்திர படேல் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். தனது எக்ஸ் பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளவர், அகமதாபாத்தில் நடந்த துயரச் சம்பவமான ஏர் இந்திய விமான விபத்து குறித்து அறிந்து நான் வருத்தமடைந்தேன். உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், காயமடைந்த பயணிகளுக்கு உடனடி சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் என்று கூறுகிறார். மேலும் காயமடைந்த பயணிகளை சிகிச்சைக்காக கொண்டு செல்ல பிரத்யேக அவசர கால வழித்தடங்களை ஏற்பாடு செய்வதற்கும், முன்னுரிமையின் அடிப்படையில் மருத்துவமனையில் அனைத்து சிகிச்சை ஏற்பாடுகளையும் உறுதி செய்வதற்கும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவிக்கின்றார். அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாக அதன் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கின்றார். விமான நிலையம் தற்போது செயல்படவில்லை. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறுகிறார்.
விமானம் விபத்துக்குள்ளான போது வானிலை தெளிவாக இருந்ததாக விமான பாதுகாப்பு நிபுணர் மார்கோஷான் கூறுகிறார். மீட்டர் என அழைக்கப்படும் விமான வானிலை முன்னறிவிப்பின்படி அந்த பகுதியில் மேற்பரப்பு காற்று குறைவாகவும் தெரிவு நிலை 6 கிலோமீட்டர் தூரம் என்ற அளவிலும் இருந்தது. அப்போது குறிப்பிடத்தக்க அளவில் மேகங்கள் இருந்ததாகவோ அல்லது மோசமான வானிலை நிகழ்வுகள் எதுவும் நிலவியதாகவோ எதுவும் பதிவாகவில்லை. அதீத காற்று, புயல் அல்லது இத்தகைய விபத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய பிற பாதகமான நிலைமைகள் குறித்து அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று ஷான் கூறுகிறார்.